பரிசுத்த ஆவியான சால்வை என்று பார்க்கிறோம். மோசேயுடைய சால்வை யோசுவா கையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னபடி மக்களை வழிநடத்துவதற்காக மோசே தனக்கு பின் யோசுவாவை அபிஷேகம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாசிக்கும் போது அந்த நேரத்தில் தன்னுடைய சால்வையை அவருக்கு கொடுத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. பட் வசனத்தில் இல்லை. மோசே யோசுவா விட்டு போகும்போது தன் கட்டிருந்த ஷாலையும் தன் கையில் இருந்த அந்த கோலையும் கொடுத்து விட்டு போகிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் யோசுவா ஊழி அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்று மக்களை வழிநடத்தினான் என்று இருக்கிறது. ரெண்டாவதாக எலியாவுடைய சால்வை எலிசா கையில் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கர்த்தர் சொன்னபடி மக்களுக்கு தீர்க்கதரிசன ஊழியம் செய்வதற்காக எலியா தனக்கு பின் எலிசாவை அபிஷேகம் செய்தார். அதன்படியாக அந்த நேரத்தில் தன்னுடைய சால்வையை அவருக்கு கொடுத்தார், அபிஷேகம் செய்தார். அதன் அடிப்படையில் எலிசா ஊழிய அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்று மக்களுக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துடைய சால்வை யார் மேல் விழுந்தது? இயேசு கிறிஸ்து சால்வை எந்த சீடை கிடைத்தது? 12 இல்லை 3 இல்லை 1? யாருக்கு அந்த சால்வை கிடைத்தது? இயேசு கிறிஸ்து சால்வை யாருக்கு கிடைக்கவில்லை. மற்றுமாக இயேசு கிறிஸ்து சால்வை என்பது எது? பட் இந்த ஹெட்டிங்கோட முடிச்சிட போகிறோம். இயேசு கிறிஸ்து சால்வை என்றால் என்ன? இங்கே நீங்கள் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து சால்வை தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்வோமா? மோசேவின் சால்வை யோசுவாக்கு கிடைத்தது. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் மகிமையும் அவர் பெற்றுக்கொண்டார், அபிஷேகம் பெற்றுக்கொண்டார். மோசேயை விட பெரிய காரியம் ஒன்று செஞ்சார். என்னென்னா சொத்தை பிரித்து கொடுத்தார். இன்றைக்கி சொத்தை 2 பசங்களை வச்சு பிரித்து கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். 4 பசங்க இருந்தா, 5 பசங்க இருந்தா, 10 பசங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு 7-8 ஏக்கர் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, எப்படி பிரித்து கொடுப்பீங்க? எல்லாரும் சண்டை போடுவாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படிம்பான். யோசுவா அன்னைக்கு 12 கோத்திரத்துக்கு சொத்தை பிரித்து கொடுத்தார். 11 கோத்திரத்தை அதை எடுத்தார்கள். யோசேப்பு 2 கோத்திரமாக 12 கோத்திர சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும்னா அவர் எவ்வளோ தலைவலி இருந்திருக்கும். இரட்டத்தனையான அந்த மகிமை. ரெண்டாவது எலிசாவை அந்த ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையான மகிமை. மூன்றாவதாக கவனிச்சு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கிஃப்ட், அந்த சால்வை பரிசுத்த ஆவியானவர் அந்த சால்வை சபை மேல் விழுந்தது. ஒரு ஆமென் சொல்வோமா? சபைக்கு விழுந்தது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? இரட்டத்தனையான அற்புத அடையாளங்கள் யார் செய்யக்கூடும்? சபை செய்யக்கூடும். ஆமென். இயேசு சொல்லுங்க, என்னை பார்க்கலாம் என் சீடர்கள் அடையாள அற்புதங்கள் அதிகமாய் செய்வார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சால்வை தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வந்து இறங்கின போது இன்றைக்கு சபை மேலே அந்த சால்வை விழுந்தது. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்கிறோம்னா அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் கிடைக்கும். பரிசுத்த ஆவியான மூலமாக நம் எல்லோருக்கும் ஊழிய அழைப்பு, அபிஷேகம் கிடைத்தது. ஆமென். எனவே இந்த ஊழிய அழைப்பில், இந்த சால்வையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒருவேளை அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா